Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று காலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி தங்கமணி தலைமையில் திருவள்ளுவர் கல்லூரி எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. எஸ்ஐஆர் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் அதிமுக சார்பில் இன்று நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் 20ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தலைமைக் கழகம் அறிவிப்பு. ஈரோடு, சேலம் மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர்கள் ஏற்பாட்டில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக நிர்வாகியின் ஹர்சன் கல்வி அறக்கட்டளை சார்பில் 72 ஏழை கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 12 மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலவாடியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரகடம் பகுதியில் எஸ்ஐஆர் படிவங்களை வாக்காளர்களுக்கு திமுகவினர் பூர்த்தி செய்து கொடுத்ததால் திமுக நிர்வாகிகளுடன் அதிமுகவினர் வாக்குவாதம். விதிமுறைகளை மீறி ஆங்காங்கே மேஜை அமைத்து வாக்காளர்களின் எஸ்ஐஆர் படிவங்களை திமுகவினர் பூர்த்தி செய்து கொடுப்பதை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை. மதுரை பாமாநகர் பகுதியில் உள்ள காய்கறி விற்பனை சந்தையை வியாபாரிகள் எதிர்ப்பை மீறி அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவோடு வேறு இடத்திற்கு மாற்ற முயலும் திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ள அவலம். விடியா திமுகவின் உடன்பிறப்புகள் மாற்று இடம் என கூறி துர்நாற்றம் வீசும் பகுதியை ஒதுக்கீடு செய்வதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் சாலை மறியலை தொடர்ந்து மாநகராட்சி டிராக்டர் அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அவர் ஏன் எங்களை தாக்குறாரு? எங்க வயித்துல ஏன் அடிக்கிறாரு? எங்க வயித்துல ஏன் அடிக்கிறாரு? அவங்களுக்கு ஏவரத்தை அமைச்சர் எங்க கூட ஒரு நாளைக்கு நிக்க சொல்லுங்க. 6 மணி இருக்கு நாங்க சந்தையில வியாபாரம் வைக்கிறோம். 6 மணி இருக்கு மக்கள் கேட்கிற குறைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விநாயகர் கோயில் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்கள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. படிவங்களை குமாரமங்கலம் அங்கன்வாடி பணியாளர் வனிதா கோயிலில் வைத்து சென்றது தெரியவந்த நிலையில் விடியா திமுக அரசின் நிர்வாகம் எஸ்ஐஆர் பணிகளில் அலட்சியம் மற்றும் குளறுபடிகள் செய்வதற்கு இதுவே சான்று என பொதுமக்கள் விமர்சனம். இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் என்னோட திருத்தம் பண்ணலான்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ இல்லாமல் யாருமே இல்லாமல் அந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்பரட்டு கிடக்குது. கடந்த 2 மணி நேரமாக அப்படியே இருந்துச்சுங்க. இப்போ இது சப்போஸ் ஒரு மழையோ வெயில வந்து ஒரு மழையை நனைஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்மில் வீணாக போயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வாக்காளர் திருத்த கணக்கெடுப்பு முகாமில் அலுவலர் ஒருவர் மது அருந்திவிட்டு திமுகவினருடன் இணைந்து தங்களுக்கு வேண்டியவர்களின் விண்ணப்பங்களை மட்டும் நிரப்பிக் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
அரசு அலுவலர்களுடன் இணைந்து திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள வாக்காளர்களில் 90% பேர் இதுவரை எஸ்ஐஆர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்காததால் வாக்குரிமையை இழக்கும் அபாயம். பிஎல்ஓக்கள் வீடு வீடாக சென்று விளக்கினாலும் பழைய முகவரி, எபிக் எண் குழப்பம் மற்றும் பென்சில் நிரப்பம் போன்றவை தடைகளாக உள்ளதால் எஸ்ஐஆர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் வாக்காளர்கள் அவதி. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான சிறப்பு படிவங்களில் சிக்கலான விதிமுறைகள் உள்ளதால் படிவங்களை நிரப்ப முடியாமல் பொதுமக்கள் திணறல். தேர்தல் ஆணையம் உடனடியாக எளிய வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து மகாராஷ்டிராவின் மும்பை இடையே அமைக்கப்பட்டு வரும் புல்லட் ரயில் சேவைக்கான கட்டுமான பணிகள் குறித்து பிரதமர் மோடி ஆய்வு. 508 கிலோமீட்டர் தூரம் கொண்ட புல்லட் ரயில் திட்டத்திற்காக அமைக்கப்படும் மேம்பாலங்கள், ரயில் நிலையங்களின் நிலை குறித்து விவரம் கேட்டறிந்த பிரதமர். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் காதலிப்பதாக ஏமாற்றி 16 வயது சிறுமியுடன் தலைமறைவான இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போக்சோ குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். 2 ஆண்டுகளுக்கு முன் சிறுமிக்கு 15 வயதாக இருக்கும்போதே இரு வீட்டாரும் இணைந்து திருமணத்தை நடத்தி வைத்த நிலையில் குழந்தை திருமண விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் விடியா அரசின் சமூக நலத்துறை கோமா நிலையில் இருந்ததா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருச்சி திருவெரும்பூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் சிறுவர்கள் வழி தவறி சென்று பாலியல் வழக்குகளில் சிக்கி தங்களின் வாழ்க்கையை இழப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கண்மாயில் மீன்பிடிப்பதை வேடிக்கை பார்க்க சென்ற 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. தீய சக்தி திமுக ஆட்சியில் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் கடும் சாடல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காதலிப்பதாக ஏமாற்றி 15 வயது சிறுமியுடன் தலைமறைவான இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர போதைப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீட்டில் தனியாக இருந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த 16 வயது சிறுவன் போக்சோவில் பிடிபட்ட நிலையில் மதுரை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைப்பு. பள்ளி மாணவர்களுக்கு முறையான பாலியல் கல்வி அளிக்க தவறிய ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறையால் மாணவர்கள் திசை மாறும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த கிராம நிர்வாக அலுவலர். 35 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ்குமார், அவரது உதவியாளர் டேவிட் தலைமறைவான நிலையில் இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை ராயபுரத்தில் குட்கா கடத்திச் சென்றவர் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 33 கிலோ குட்காவும் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ஈரோட்டில் தினந்தோறும் போதைப்பொருள் வழக்குகள் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் அம்பலமாகியுள்ள அரசின் அலட்சியம் மற்றும் காவல்துறையின் திறனின்மை. போதைப்பொருள் வலையில் சிறுவர்கள் சிக்கி அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது போதை புழக்க ஊடுருவலின் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வக்ரமாரி பகுதியில் பெட்டிக்கடையில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பெண் பிடிபட்டார். பெட்டிக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட 53 போதைப் பொருட்கள் பாக்கெட்டுகள் சிக்கியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் சுமார் 13 கிலோ கஞ்சா வைத்திருந்த நபர் சிக்கினார். போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்று இருக்கும் ஸ்டாலின் அரசால் தங்கம் விலை நிலவரம் போல் நாள்தோறும் கொலை நிலவரத்தை கணக்கெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அமைந்தகரை மேத்தா நகர் கூவம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வைத்திருந்த இருவர் 2 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்துடன் சிக்கினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சோதனைச் சாவடிகளில் தீவிரமாக கண்காணிக்காத ஏவல் துறையால் போதைப் பொருட்களின் புகலிடமாக சென்னை மாறி வருவதாக மக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் சோழத்தரத்தில் 4 பேர் 350 கிலோ புகையிலை பொருட்களுடன் சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் 300 வலி நிவாரணி போதை மாத்திரைகள் 5 கிலோ கஞ்சா வைத்திருந்த ஒரு பட்டதாரி மற்றும் 2 கல்லூரி மாணவர்கள் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தாமல் விடியா அரசு வெறும் கண்துடைப்பு நடவடிக்கைகளில் மட்டுமே தொடர்ந்து ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தலைநகர் சென்னையிலேயே வீடு புகுந்து திருடும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. உதவி கேட்டு வருபவர்கள் போல வந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆதரவற்றோர் முதியோர் இல்ல உரிமையாளரை கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டிவிட்டு 3 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் தெருநாய்களின் தாக்குதலுக்கு ஆளான மக்கள் அவற்றை கொடுமைப்படுத்தியதாக வந்த புகாரின் பேரில் ஆய்வுக்கு வந்த விலங்குகள் நலத்துறை அதிகாரி மீது பொதுமக்கள் சரமாரி தாக்குதல். தமிழ்நாடு முழுவதும் தெருநாய் கடிக்கு மக்கள் ஆளாகி வரும் நிலையில் மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத பொம்மை முதலமைச்சர் தேர்தல் நாடக விளம்பரத்திற்கு தயாராகி வருவதாக பொதுமக்கள் காட்டம். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே இடிந்த கரையில் மானிய மண்ணெண்ணெய் வாங்குவதில் தகராறு ஏற்பட்டு பயங்கர ஆயுதங்களை கொண்டு 2 தரப்பினர் தாக்கிக் கொண்டதில் 4 பேர் படுகாயம். கொடூர சம்பவங்களும் கொலைகளும் தனது ஆட்சி காலத்தில் நிகழும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சீரழித்ததுதான் ஸ்டாலினின் ஒரே சாதனை என பொதுமக்கள் சாடல். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் உள்ள உணவகத்தில் ஃப்ரைட் ரைஸ் வர தாமதமானதால் ஊழியர்களை கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கிய வீடியோ. விடியா ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியிருப்பதால் ரவுடிசம் செய்தாலும் கமிஷன் அளித்து தப்பிவிடலாம் என துணிகரத்துடன் சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மதுபோதை ஆசாமிகள் 2 தாக்கிக் கொண்டதால் சிகிச்சைக்காக வந்திருந்த மக்கள் அச்சம். அரசு மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறை கண்காணிப்பு அறை இருந்தும் விடியா அரசின் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடாததால் மதுபோதை ஆசாமிகள் அட்டகாசம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 70 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் 2.5 சவரன் நகையை பறித்த 2 பெண்களில் ஒருவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பணம் மற்றும் பாலியல் தொந்தரவால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாங்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை எர்ணாவூரில் பட்டா வழங்க திமுக அரசு தாமதப்படுத்துவதை கண்டித்து கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே போராட்டம். இலவச பட்டா வழங்குவது தொடர்பாக ஸ்டாலின் பெருமைப்பட்டு கொண்டு வரும் நிலையில் கூட்டணி கட்சியே தர்ணா நடத்தும் அவலம். தமிழகத்தில் 1 லட்சம் பேரில் 125 பேருக்கு காசநோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிப்பு. காசநோயை ஒழிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் விடியா அரசின் சுகாதாரத்துறை அதனை முழுமையாக செயல்படுத்தாமல் இருப்பதே காசநோய் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்கான மருத்துவர் பல மணி நேரமாக வராததால் காத்திருந்து அவதியுற்ற நோயாளிகள். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் குறைபாடுகளை ஊழியர்களின் அலட்சியத்தையும் கண்டுகொள்ளாத விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு மாரத்தானில் ஓடி புகழ் தேடிக் கொண்டிருக்கிறாரா என பொதுமக்கள் கேள்வி. காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கண்ணு வெளியிடணும் வந்தோம் செக்கப்பு கோசம். 8 மணிலேருந்து இது வரையும் டாக்டருங்க யாரும் வரல. இங்கே இருக்க ஸ்டாஃபுங்க வந்து டாக்டர் வரது லேட் ஆகும், இருந்தால் இருங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. பூட்டி வச்சு கதவை கூட திறக்கல. சென்னை அம்பத்தூர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சரின் உணவு திட்டத்தில் மதிய உணவு மாலை 3:30 மணி வரை காக்க வைத்து வழங்கிய அவலம். அதிகாலை 5 மணியில் இருந்து பணி செய்பவர்களுக்கு பசிக்கின்ற நேரத்தில் உணவு வழங்காமல் பல மணி நேரம் காக்க வைத்து உணவு வழங்குவதுதான் திராவிட மாடலா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி. சோறு நம்ம காலையில் 5 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு அந்த சோறுக்கு வேற காட்டுன்னு உக்காந்துக்கணும். அப்போ நம்ம துணுறு அந்த குழந்தைங்க என்ன ஆகுது, அவங்களாம் என்ன ஆகுது, 3 மணி 4 மணி அவருக்கு அப்படிங்க. சென்னை மாநகராட்சி சிறப்பு முகாம்களில் டோக்கன்கள் விரைவில் தீர்ந்ததால் பல செல்ல நாய் உரிமையாளர்கள் சேவை பெறாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்ற விதிகளை கொண்டு வந்த அரசு அதற்கு அதிக ஊழியர்களை நியமிக்கவும் காலக்கெடுவை நீட்டிக்கவும் நாய் உரிமையாளர்கள் வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்த கர்நாடக துணை முதல்வரின் பேச்சுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்காமல் கூட்டணிக்காக ஸ்டாலின் அரசு மௌனம் காக்கும் நிலையில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரம். நீர் பங்கில் தமிழக உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் நிபுணர்களுடன் வாதாட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் விரோத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். பட்டதாரி ஆசிரியர் தகுதிக்கான டெட் 2ஆம் தாள் தேர்வில் சென்னையில் மட்டும் 41,000 பேர் தேர்வு எழுத வரவில்லை என தகவல். வினாக்கள் எளிதாக இருந்ததாகவும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதால் இந்த ஆண்டு தேர்வில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் கருத்து. கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஐயப்பன் கோயில்களில் குருக்கள் முன்னிலையில் பயபக்தியுடன் சரண கோஷம் முழங்க மாலை அணிந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. ஐயப்பனை தரிசிக்க காத்திருந்த பக்தர்கள் சரண கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம்.
டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய டாக்டர் உமர் உன் நபியின் தோழரான அமீர் ரஷீத் அலி கைது. காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலியை டெல்லியில் கைது செய்து NIA விசாரணை. டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என தேசிய புலனாய்வு முகமை அறிவிப்பு. மருத்துவர் உமர் பயன்படுத்திய காரை வாங்க உதவிய அமீர் ரஷீத் உமரின் கூட்டாளி என்பது தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தகவல். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க ஸ்டாலின் அரசு எடுத்துள்ள முடிவால் பயணிகள் பெரும் கவலை. ஸ்டாலின் அரசின் கமிஷன் பேராசையால் அரசு வசதிகள் அனைத்திற்கும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் சூழல் உருவாகி ஒரு கழிப்பறையை பயன்படுத்தக்கூட அதிக பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என மக்கள் அச்சம். சம்பா பருவம் முழுவதற்கும் குறைந்தபட்சம் 160 TMC தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 40 TMC குறைவாக உள்ளதாக டெல்டா விவசாயிகள் வேதனை. தண்ணீர் பற்றாக்குறையால் ஏற்படும் சேதங்களை கருத்தில் கொண்டு கட்டாய பயிர் காப்பீட்டை அமல்படுத்த ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. 10 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் காட்டன் கழிவு விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபன் எண்ட் நூற்பு மில் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதால் அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை. வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு முட்டைக்கான கொள்முதல் விலையை 6 ரூபாயாக உயர்த்தி தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. ஏற்றுமதி உள்நாட்டு தேவை அதிகரித்து வருவதை அடுத்து கடந்த சில நாட்களாக முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் குளிர்காலம் முடியும் வரை விலையேற்றம் நீடிக்கும் எனவும் அறிவிப்பு. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆண்டு இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் மற்றும் 2028ஆம் ஆண்டு நிலவிலிருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரியை கொண்டுவரும் சந்திரயான் 4 திட்டத்துடன் 2040ஆம் ஆண்டில் சந்திரனில் காலடி பதிக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தகவல். ஜப்பானின் லூபெக்ஸ் திட்டத்தில் இணைந்து சந்திரனில் நீருக்கான ஆய்வில் இந்தியா ஈடுபட உள்ளதாகவும் 2035ஆம் ஆண்டில் இந்தியா விண்வெளி நிலையத்தை உருவாக்க உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. ரஷ்ய ராணுவத்திடம் சிக்கியுள்ள யுக்ரைன் கைதிகளை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் உதவியுடன் யுக்ரைனின் பிணை கைதிகள் 1200 பேரை மீட்க ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ கடற்பகுதியில் நடுக்கடலில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்து. படகு கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் 5 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். லிபியாவிலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவை நோக்கி அகதிகளுடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து. லிபியாவின் அல்கான்ஸ் நகர் அருகே நிகழ்ந்த விபத்தில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அனைவரும் பாதுகாப்பாக மீட்பு. அமெரிக்காவில் விலைவாசி அதிகரித்ததை தொடர்ந்து இந்திய மசாலா பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைப்பு. 200 உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைத்து ட்ரம்ப் உத்தரவு. 81% கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முதன்மை வகிக்கும் இந்தியா. ரஷ்யாவிடமிருந்து 25,500 கோடி ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்திருந்த நிலையில் அமெரிக்க தடை காரணமாக சில இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 2வது இன்னிங்ஸில் 153 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி 93 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 25வது காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர் தனுஷ் ஸ்ரீகாந்த் தங்கப்பதக்கம் வென்றார். 252.2 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை தனதாக்கி அசத்தல். இத்தாலியில் நடைபெற்ற உலகின் டாப் 8 வீரர்கள் மட்டுமே பங்கேற்கும் ATP எனப்படும் ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி சுற்றில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் அபார வெற்றி. ஸ்பெயின் வீரரை 7-6 மற்றும் 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். கோவாவில் நடைபெற்று வரும் 11வது உலகக்கோப்பை செஸ் தொடரின் 5வது சுற்றில் இந்திய வீரர் ஹரிகிருஷ்ணா டை பிரேக்கரில் மெக்சிகோ வீரரிடம் தோல்வி. இன்று தொடங்கும் காலிறுதிப் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி சீனாவின் வெய்யியுடன் மோதுகிறார்.